சங்கீதம் 80ஆம் அதிகாரத்தை இன்னைக்கு எடுத்துக்கொள்ள போகிறோம். 80ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்குமே நம்ம வாசிப்போங்க. சங்கீதம் 80ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து இறுதி வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். இந்த சங்கீதத்தின் பின்னணி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி வேத அறிஞ்சவங்க, அதாவது அதை நல்ல வியாக்கியானம் பண்ணுகிறவங்க சொல்லுகிறது என்னன்னாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பாவத்தினால அடிமைகளாக விற்கப்பட்டு இருக்கிறாங்க. தங்கள் பாவத்தினால எதிரி ராஜாக்கள் அவங்க மேலே ஆதிக்கம் செலுத்தி அவங்களை வேதனைப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி பாடுகிற ஒரு பாடல் இந்த பாடலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுகிறாங்க. இது தாவீது நாட்களிலே பாடப்பட்டதாக இருந்துச்சுன்னா, இது வரப்போகிற காரியங்களை மனதில் வச்சு தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக இது இருக்க முடியும். அல்லது அந்த பாபிலோன் கேப்டிவிட்டி டைமில் பாடப்பட்டதாக இருக்குன்னா, அப்போ இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் கிருபை காட்டுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறதா இருக்க முடியும். நம்ம குடும்பங்களை கூட, நம்ம வாழ்க்கையில் கூட ஒரு சில சூழ்நிலைகள் இதை போல் ஒரு வேளை இருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் என்பதற்கு இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அழகான ஒரு சங்கீதம். வாசிப்போம் 8வது வசனத்திலிருந்து. 80வது சங்கீதம் 8வது வசனம் வாசிப்போம். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேறு ஒன்றி தேசமெங்கும் படர்ந்தது, அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது, அது தன் கொடிகளை சமுத்திர மட்டாகவும் தன் கிளைகளை நதி மட்டாகவும் படரவிட்டது. இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. சேனைகளின் தேவனே, திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை கொடியை விசாரித்தரலும். உம்முடைய வலதுகரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாட்சி தரலும். அது அக்கினியால் சுடப்பட்டும் வெட்டுண்டும் போயிற்று. உம்முடைய முகத்தின் பயமுறுத்தலால் அழிந்து போகிறார்கள். உமது கரம் உமது வலது பாரிசத்து புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். இந்த சங்கீதம் ஆரம்பத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது தேவ ஜனங்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு நிந்தைய, தேவ ஜனங்கள் கடந்து போகக்கூடிய ஒரு அவமானமான ஒரு சூழ்நிலை இந்த சங்கீதம் நமக்கு முன்னால் படம் பிடித்து காட்டுகிறது. நான் ஒரு சில வார்த்தைகளை காட்டுகிறேன் பாருங்க. 4வது வசனமும் 5வது வசனமும் வாசிப்போம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்துக்கு விரோதமாக நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்வீர்? கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். அப்போ இவங்க சூழ்நிலை என்னன்னாங்க, கர்த்தருடைய கோபாக்கினின் பாத்திரங்களா இருக்கிறாங்க. கர்த்தர் இவர்கள் மேல கோபமாக இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் புரிந்து கொள்ளுகிறாங்க. 5வது வசனத்துல வாழ்க்கை முழுதும் கண்ணீராகவே இருக்கிறது, மிகுந்த கண்ணீராக அவங்க இருந்து கொண்டே இருக்கிறாங்க என்று சொல்லி சொல்லுகிறத வாசிக்கிறோம். 6வது வசனத்துல வாசிக்கிறோம், எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைக்கிறேன், எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறாங்க, எதிரிகள் எங்களை பார்த்து கேலி பண்ணுகிற ஒரு சூழ்நிலை அவங்களுக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 12-13 பாருங்க. இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. ஒரு காலத்துல வேலையை அடைச்சு அழகா பாதுகாத்த ஆண்டவர் இன்னைக்கு அவரே அந்த வேலையை எடுத்து போட்டுட்டாராம். வேலையை எடுத்து போட்டதுனால மிருகங்கள் உள்ள வருகிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பாதுகாப்பை நம்ம இழந்துட்டோம். பிசாசு ரொம்ப ஈஸியா உள்ள வந்து தேவ ஜனங்களை சின்ன பின்னமாக்கி கொண்டு இருக்கிறான். தனிப்பட்ட வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை அவன் சிதைத்து கொண்டு இருக்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். 16வது வசனம் பாருங்க. அது அக்கினியால் சுடப்பட்டும் வெட்டுண்டும் போயிற்று, உடைய முகத்தின் பயமுறுத்தலால் அழிந்து போகிறார்கள். இந்த இடத்துல ஒரு திராட்சை செடியாய் காண்பிக்கிறார். எகிப்தில் அடிமையா இருந்தாங்க, அங்கிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தாங்க, அழகாக ஆண்டுங்க நடத்தி கொண்டு வந்தார். ஆனா இப்பொழுதோ ஒண்ணுமே பலன் இல்லாத ஒரு நிலைமை, அழிந்து போன மாதிரி ஒரு சூழ்நிலை. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில கூடங்க, ஒருவேளை கடந்த நாட்களை போல இன்னைக்கு என் வாழ்க்கை இல்லை,
பலர் என்னை நிந்திக்கிற மாதிரி என் வாழ்க்கை இருக்கிறது. சாத்தான் வந்து உள்ள நுழைஞ்சு நம்ம குடும்பங்களில், தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்ம பிள்ளைங்க, நம்ம குடும்ப நபர்கள் நடுவில் ரொம்ப ஈஸியாக வேலை செய்கிறத ஒருவேளை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் வேலியை எடுத்து போட்டது போல ஒரு அனுபவம். அனுதினமும் ஒருவேளை வெளியே சொல்ல முடியல, தனியில் ஜெபத்தில் அழுது கொண்டே இருக்கிற ஒரு நிலைமை ஒருவேளை நமக்கு இருக்கலாம். தேவனுடைய கோபம் நம்ம மேலே இருப்பது போல ஒருவேளை உணரான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அன்றைக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க சொல்லுகிறாங்க, இந்த சங்கீதம் நீங்கள் வாசிக்கும்போது இந்த சங்கீதத்தை பாடினவர் சொல்லுகிறாரு, என்கிட்ட குறை இருக்கு, எங்க கூட குறை இருக்கு. 3 முக்கியமான குறைகளை சொல்லுகிறார் பாருங்க. ஏன் இந்த சூழ்நிலைன்னா 18வது வசனத்துல, அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப என்ன நிலைமையில இருக்கிறாங்க? பின்வாங்கி இருக்கிறாங்க. இவங்க சொல்லுகிறாங்க, எங்களுடைய இந்த அவல நிலைமைக்கு காரணம் வேற யாரும் இல்லை ஆண்டவரே, நாங்க என்ன செஞ்சிட்டோம்? பின்வாங்கி போயிட்டோம். முன்பு போல ஜெபிக்கிறதில்ல, முன்பு போல ஆத்ம ஆதாயம் செய்வதில்லை, முன்பு போல பரிசுத்த வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, முன்பு போல பரலோகத்தை நாங்கள் முக்கியமாக வைக்கிறதில்ல, நாங்கள் பின்வாங்கி போயிட்டோம்னு சொல்லி நாங்கள் பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிறாங்க. அடுத்தது அதே 18வது வசனத்தில், எங்களை உயிர்ப்பியும் அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம். அப்புறம் 2வது அவங்க குறைகளை அவங்க என்ன சொல்லுகிறாங்க, இப்போ நாங்கள் உங்கள் நாமத்தை என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? தொழுது கொள்ள மாட்டேங்கிறோம். தொழுது கொள்றதுன்னு வரும்போது ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு? டு கால் அப்பான் யுவர் நேம் அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல்ல ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா உங்களை தான் நாங்கள் நோக்கி கூப்பிடுவோம். அது எங்களை நம்பி அல்ல, உங்கள் நாமத்தை நம்பி, எங்கள் நீதியை நம்பி இல்லாமல் உங்கள் நாமத்தை நம்பி உங்களை நோக்கி நாங்கள் கூப்பிடுவோம். இப்பொழுதோ நாங்கள் அப்படி செய்ய மாட்டேங்கிறோம். பின்வாங்கி போயிட்டோம். உங்கள் நாமத்தை நம்பி உண்மை நோக்கி தொழுது கொள்ள மாட்டேங்கிறோம். 3வது 19வது வசனத்தில் சொல்றாரு, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர்கள் திரும்பி இருக்கிறாங்க. மனசு கர்த்தர் பக்கமா இருந்த மனசு இப்ப வேற எங்கேயோ திரும்பி இருக்கிறது. இவங்க சொல்லுகிறாங்க, ஆண்டவரே முன்பு போல உங்களை நாங்க நோக்கி பார்க்க மாட்டேங்கிறோம், வேற பக்கம் நாங்க திரும்பி இருக்கிறோம். 4வது சொல்லுகிறாங்க, அடுத்தது உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். முகத்தை பிரகாசிக்க பண்ணும்னு என்ன அர்த்தம்? சந்தோஷமா நம்மளை பார்ப்பது. ஒரு சில மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு, லார்ட் ஸ்மைல் அப்பான் அஸ், லெட் யுவர் ஸ்மைல் பி அப்பான் அஸ். ஆண்டவரே நீங்க எங்களை பார்த்து சந்தோஷமா இருக்கணும். அப்ப இன்னைக்கு எங்களை பார்த்து நீங்க என்ன செய்யல? சந்தோஷப்படுகிற மாதிரி எங்க வாழ்க்கையில 4 குறைகளை கர்த்தர் முன்னால ஒத்துக்கொள்ளுகிறாங்க. 1, நாங்க பின்வாங்கி போயிட்டோம் ஆண்டவரே. 2வது, நாங்க உங்களை நோக்கி கூப்பிட மாட்டேங்கிறோம், வேற யாரையோ வேற எதையோ நாங்க நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். 3வதாக அடுத்தது கடைசி வசனத்துல வாசிச்சோம், நாங்க திரும்பிட்டோம் ஆண்டவரே, உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருந்த நாங்க எங்க முகம் இங்க வேற பக்கமா இன்னைக்கு திரும்பிடுச்சு ஏசப்பா. கடைசியா எங்க குறைகளை ஒத்துக்கொள்ளுகிறாங்க. ஐயா உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி எங்க வாழ்க்கை இல்லை, எங்களை பார்த்து நீங்க மகிழ்ச்சி அடைகிற மாதிரி எங்க வாழ்க்கை இல்லை, நீங்க துக்கப்படுகிற மாதிரி எங்க வாழ்க்கை இருக்கிறது. அதுக்கு என்ன அவங்க செஞ்சாங்க, என்ன ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்கன்னா, நம்ம அந்த வசனங்களை வாசிச்சுட்டு வருவோம். 14வது வசனம் பாருங்க, 14, 15 அங்கிருந்து வாசிக்கும் போது, ஆக்சுவலி இந்த சங்கீதமே கர்த்தரை நோக்கி செய்கிற ஒரு ஜெபம் தான். அவரை மேய்ப்பரா, அவரை திராட்சை தோட்டக்காரராய், எங்களை திருப்பி கொள்ளுகிறவராய் ஆண்டரை பார்த்து ஆண்டுகிட்ட ஜெபிக்கிற ஒரு ஜெபம் தான். 14வது 15வது வசனம் பாருங்க, சேனைகளின் தேவனே திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும், உமது வலது கரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாட்சி தருளும். இந்த அவல நிலைமையில தங்க பாவங்களை ஒத்துக்கொண்டு ஆண்டவரே இந்த விடுதலை கொடுங்கன்னு ஆண்டரை பார்த்து ஜெபிக்கிறது தான் அவங்க ஒரு சொல்யூஷனை வைத்து கொண்டாங்க. வேற எதையும் சொல்லலை, வேற எதுவும் கேட்கல. அவங்க ஆண்டரை நோக்கி கூப்பிடுகிறாங்க. ஆண்டவரே எங்களுக்கு 2 காரியத்தை சொல்றாங்க இந்த இடத்துல. 14வது வசனத்துல, இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும், கடைசியாய் நீர் திடப்படுத்தின இந்த கிளையை கொடியை நீங்க கடாட்சி தரலும். ஆண்டவர் பார்த்து அவங்க ஜெபிக்கிற ஜெபகம் என்ன? ஆண்டவரே மறுபடியும் ஒரு விஷயம் எங்களை விசாரிங்க ஆண்டவரே, எங்க நிலைமையை கேளுங்க, நீங்க கவனிக்காத போல இருக்காதீங்க, வேற எங்கேயும் பார்க்கிறவரு போல இருக்காதீங்க, எங்களை நீங்க விசாரிங்க, எங்களை நீங்க கேளுங்க. அதாவது தேவ பிள்ளைகளோட ஒரு பெரிய நன்மை என்னன்னாங்க, நம்ம விசாரிக்க ஒருவர் இருக்கிறார், நம்மை தேடி வருகிற ஒருவர் இருக்கிறார், நம்மகிட்ட கேட்குற ஒருவர் இருக்கிற சங்கீதக்காரன். அதனால தான் சொல்றாரு, அந்த வசனத்தை வாசிப்ப 8ஆம் சங்கீதத்துல பாருங்க, அது ஆச்சரியம் அவருக்கு. இப்படி ஆண்டவர் எங்களை நீங்க தேடுகிறீங்களே, நாங்க யார் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்பாரு பாருங்க. சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 3, 4 வாசிப்போம். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும்
நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அவன் கேட்கிறான், நாங்க யார் ஆண்டவரே? எங்களை போய் ஏன் துக்கப்படுகிற, ஏன் அழுது கொண்டு இருக்கிற, ஏன் இந்த மாதிரி முகம் வாடி இருக்கிற, எங்களை விசாரிக்கிறதுக்கு நாங்க எம்மாத்திரம். அப்ப நம்முடைய பெரிய ஆசீர்வாதம் என்ன? யார் நம்மை விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறாரு, நம்மை கவனிக்கிற ஒருவர் இருக்கிறாரு. புதிய ஏற்பாடுல வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்களை கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். நம்ம விசாரிக்கிற தேவன். இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, மறுபடியும் எங்களை விசாரிக்க வாங்க ஆண்டவரே, எங்களை கவனிக்காதவரை போல இருந்துராதீங்க, முகத்தை திருப்பி கொள்ளாதீங்க, எங்களை விசாரிக்க வாருங்க. விசாரிச்சு அடுத்த வார்த்தை சொல்லுகிறாரு, எங்களை கடாட்சி தரலும். கடாட்சிங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம். ஒன்று, எங்க மேல இரக்கம் காண்பீங்க. ஒண்ணு. இன்னொன்னு, ஸ்டார்ட் டேக்கிங் கேர் ஆஃப் அஸ் லார்ட். எங்க மேல கவனம் வச்சு எங்க தேவைகளை சந்திக்க ஆரம்பிங்க. அப்போ இந்த அவல நிலைமைக்கு என் பாவம் காரணம் என்று அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சில சூழ்நிலையில போயிட்டு கொண்டிருக்கிறோம். முன்பு போல ஜெபிக்கிறது இல்லை, முன்பு போல என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை, முன்பு போல மற்றவங்க நடுவில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துற மாதிரி என் வாழ்க்கை இல்லை, மற்றவங்க நிந்திக்கிற மாதிரி என் வாழ்க்கை இருக்குது. இதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, வேற யார் மேல பழி போடாம என் கணவன் சரியில்லை, எங்க பிள்ளைங்க சரியில்லை, சபை சரியில்லை, ஊழியன் சரியில்லை அப்படிதான் போடாம அன்றை நாங்க பின்வாங்கி போயிட்டோம், நாங்க உங்களை நோக்கி கூப்பிட மாட்டேங்கிறோம், எங்க முகத்தை வேற பக்கமா நாங்க திருப்பி கொண்டுட்டோம், நீங்க சந்தோஷப்படுற மாதிரி எங்க வாழ்க்கை இல்லை. இப்ப மறுபடியும் உங்களை நோக்கி கெஞ்சுக்கிறோம், ஆண்டவரே எங்களை விசாரிங்க, எங்களை கடாட்சிங்க. அப்ப அதாவது கர்த்தர் தங்களை விசாரிக்கிறதும் கர்த்தர் தங்களை கடாட்சிப்பதும் எந்த பேசிஸ்ல கேட்கிறாங்கன்னா, நீங்க அதுல கவனிச்சு பாருங்க. 17வது வசனம், உமது வலது பாரிசுத்து புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. அது யாரை குறிக்கிறது தெரியுமாங்க? சங்கீதத்திலையும் பழைய ஏற்பாடுல அதிகபட்சமா எல்லா இடங்களிலும் அவங்க நோக்கமெல்லாம் யார் மேல இருக்குமானா, வரப்போகிற மேசியா மேல இருக்கும். வரப்போகிற அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா மேல இருக்கும். இந்த சங்கீதத்திலையும் இவங்க சொல்லுகிறாங்க 17வது வசனத்துல, உமது கரம் உமது வலது பாரிசத்தின் புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. இந்த சங்கீதத்துல வரப்போகிற மேசியாவை குறித்து சொல்லுகிறாங்க. ஆண்டவரே எங்களை கடாட்சி தரலும், ஆண்டவரே எங்களை விசாரித்தரலும். எதன் பேசிஸ்ல வரப்போகிற அந்த மேசியா மேல நாங்க என்ன செய்கிறோம்? நம்பிக்கை வைக்கிறோம். அந்த அடிப்படையில எங்களை கடாட்சிங்க, அந்த அடிப்படையில எங்களை விசாரிங்க. அப்ப என்ன நடக்குமா? 18ஆம் வசனம் சொல்றாரு, அப்பொழுது உம்மை விட்டு நாங்க என்ன செய்ய மாட்டோம்? பின்வாங்க மாட்டோம். அதாவது இவங்க கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்ன? எங்க சுயபலத்தை நம்பினா நாங்க பின்வாங்கிடுவோம், எங்க பக்தியை நம்பினா நாங்க பின்வாங்கிடுவோம். நாங்க வரப்போகிற மேசியாவை நம்புகிறோம், கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறோம், அவர் நாமத்தை பற்றி கொள்ளுகிறோம், அவர் மூலமா அவரை சார்ந்து நிற்கும் போதுதான் நாங்க என்ன செய்ய மாட்டோம்? நாங்க பின்வாங்கி போக மாட்டோம். 2 வசனம் வாசிப்போம் பாருங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 26வது வசனம். சீஷர்களை விட்டுட்டு ஆண்டு போக போறாரு. கடைசி அவங்களோடு நேரத்தை செலவிட்டு அவங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறாரு. அப்ப இயேசுவாமி தன் சீஷரை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, யோவான் 16:26 வாசிப்போம். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. இயேசுவாமி தெளிவா சொல்றாரு, என்னை நோக்கி நீங்க கூப்பிடுவீங்க, அப்போ நான் உங்களுக்காக பிதாவிடத்தில் என்ன செய்வேன்? நான் வேண்டிக் கொள்வேன் சொல்லுகிறார். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். இயேசுவாமி இன்னைக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாரு? பரலோகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு, இயேசுவாமியோட வலது பாரசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு. என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? வாசிப்போம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். ஆண்டுடைய ஊழியம் என்ன? ஆண்டுடைய கிரியை என்ன இன்னைக்குன்னு சொல்லி கேட்டார். நம்ம சார்பா பிதாவிடத்துல என்ன செய்கிறாரு? அறிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த சங்கீதத்துல தங்க அவல நிலையை மாற்றுவதற்கு அவங்க தெரிந்து கொண்ட விதம் என்ன? கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஜெபம் என்ன ஜெபிச்சாங்க? எங்களை விசாரிங்க, எங்களை கடாட்சிங்க. எந்த அடிப்படையில? ஏசப்பா நாங்க மாறுகிறோம், நாங்க திரும்பி கொள்கிறோம், நாங்க பின்வாங்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லல. வரப்போகிற மேசியா மேல நம்பிக்கை வைக்கிறாங்க, கர்த்தருடைய நாமத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் எங்களை திருப்பி கொள்ளுங்க, கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் எங்களை விசாரிங்க, கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் எங்களை கடாட்சிங்க. எங்களை பார்த்தா நீங்க விசாரிக்க உங்களுக்கு மனது வராது. ஏன்னா நாங்க பாவத்துல இருக்கிறோம், நாங்க பின்வாங்கி இருக்கிறோம், முகத்தை திருப்பி இருக்கிறோம், உங்களை நோக்கி நாங்க கூப்பிட மாட்டேங்கிறோம். ஆனா வரப்போகிற மேசியா மேல இரக்கம் காண்பிச்சு அவர் மேல உங்க கைகளை வைத்து அவர் நிமித்தம் எங்களை விசாரிங்க. இப்ப நம்ம கூடங்க
இன்னைக்கு கர்த்தர் பக்கமா மறுபடியும் திரும்பி வருவதுக்கு நீங்க இந்த சங்கீதத்துல வாசிப்பீங்கன்னா திரும்பி 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 வர்ற ஒரு வார்த்தை, எங்களை திருப்பி கொள்ளுங்க, எங்களை மறுபடியும் திருப்பி கொண்டு வாங்க. மூணு வசனங்கள் திரும்பி திரும்பி ஒரே மாதிரி இருக்கும் பாருங்க. அதை நம்ம வாசிச்சிருவோம் ஒரு தடவை. சங்கீதம் 80ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். 7வது வசனம், சேனைகளின் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். கடைசி வசனம் 19வது வசனம், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். ஆண்டவரை கூப்பிடுகிற விதத்தை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிறார். அது ஒரு பெரிய ஸ்டடியா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். தேவனேன்னு ஃபர்ஸ்ட் கூப்பிடுகிறார், அடுத்தது சேனைகளின் தேவனேன்னு சொல்லி கூப்பிடுகிறார், மூன்றாவது சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. ஜெபிக்கிற ஜபம் எல்லாம் என்ன? எங்களை திருப்பி கொண்டு வாரோம், உங்க முகத்தை எங்களை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். அப்ப இந்த சங்கீதத்தோட முக்கியமான நோக்கம் என்ன? எங்களை திருப்பி கொள்ளுங்க ஆண்டவரே, எங்களை திருப்புங்க ஆண்டவரே, எங்க மனசை திருப்புங்க, எங்க இருதயத்தை திருப்புங்க, எங்க நோக்கத்தை திருப்புங்க. நாங்க எதுக்காக ஜெபிக்கிறோம், எங்க ஜெப வாழ்க்கையை நீங்க திருப்புங்க. எதன் நிமித்தம், எதன் அடிப்படையில? வரப்போகிற மேசியா மேல, கர்த்தருடைய நாமத்தின் மேல நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறாங்க. நீங்க நம்ம கூட சூழ்நிலைகள் டிஃபரெண்டா இருப்போம்னா இந்த சங்கீதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம் என்ன? உங்க பக்தியை நம்பி, உங்க நீதியை நம்பி, உங்க மனம் திரும்புதலை நம்பி கர்த்தர் பக்கமா வராம இயேசுவின் நாமத்தின் மேல நம்பிக்கை வச்சு, எனக்காக சிலுவையில மரிச்சாரு, என் பாவத்துக்கெல்லாம் பரிகாரத்தை செலுத்தி முடிச்சிட்டாரு, ரத்தத்தை சிந்தி முடிச்சிட்டாரு, இன்னைக்கு எனக்காக பரிந்து பேசுகிறாரு, அந்த மேசியா மேல நம்பிக்கை வச்சு உங்க பக்கமா வருகிறாண்டவரே, மறுபடியும் எங்களை திருப்பிக் கொள்ளுங்க. ஒன்று. இரண்டாவது, அடுத்த வசனம் வாசிப்போம். 80வது சங்கீதத்துல 18வது வசனம் பாருங்க. அடுத்தது என்ன அவங்க ஜெபிக்கிறாங்கன்னா 18வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உம்முடைய நாமத்தை தொழுது கொள்வோம். இரண்டாவது அவங்க ஜெபிக்கிற ஜெபம் என்ன? ஏசப்பா, நாங்க இப்படியெல்லாம் அவமானப்பட்டதற்கு காரணம் நாங்க உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். அது என்னது உயிர்ப்பிக்கப்படுறதுன்னு என்ன அர்த்தம்? யாரை உயிர்ப்பிக்கணும்? உயிர் இல்லாதவங்களை தான் உயிர்ப்பிக்கணும். அப்பனா நாங்க மரித்து போனவர்கள் போல இருக்கிறோம். எதனால மரித்து போறோம்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை. அப்ப நம்ம எதுல மரிச்சு போய் இருக்கிறோம்? கர்த்தர் பார்வையில எது கிரமமோ அதை செய்யாம போயிட்டோம். இந்த காரியத்தை செய்யணும், குறி தவறிட்டோம், அதுதான் பாவம். அப்போ கர்த்தர் எனக்காக வச்ச சித்தத்தை நான் செய்யாம போயிட்டேன், அக்கிரமத்துல பாவத்துல நாங்க மரிச்சு போன நிலைமையில இருக்கிறோம். எங்களை உயிர்ப்பிங்க ஆண்டவரே. எப்படி கர்த்தர் உயிர்ப்பிக்கிறாரு? நம்ம 2-3 வசனம் வாசிப்போம் பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம் வாசிப்போம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இன்னொரு வசனம் கூட வாசிச்சிருவோம். 19ஆம் சங்கீதம் 7வது வசனம். 19th Psalm verse 7. 19வது சங்கீதம் அதோடைய 7வது வசனம் வாசிப்போம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. இந்த சங்கீதத்தை எழுதினவங்க ஆண்டுட்டு அடுத்தது என்ன ஜெபிக்கிறாங்க? ஆண்டவரே எங்களை உயிர்ப்பீங்க. இப்ப நம்ம வாசிச்ச வசனங்களில் ஆண்டவர் ஒருவர் தான் தமக்கு சித்தமானவர்களை என்ன செய்வார்? ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். எப்படி உயிர்ப்பிப்பாரா? 19ஆம் சங்கீதத்திலையும் யோவான் 6ஆம் அதிகாரத்திலும் வாசிக்கிறோம். அவருடைய வசனம், அந்த அதுக்குள்ள இருக்கிற ஆவி என்னைக்குள்ளே கிரியை செய்கிறது, என்னை உயிர்ப்பிக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் வசனத்தை அனுப்புகிறார். 107ஆம் சங்கீதம் 20வது வசனத்துல அவர் தமது வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்கி அழிவுக்கு என்ன செய்யறார்? நம்மை தப்புவிக்கிறார். அப்ப கர்த்தருடைய வசனம் ஆவியானுடைய துணையோடு என் பக்கமா வருகிறது, மரிச்சு போன வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறது. சங்கீதம் 80ஆம் அதிகாரத்துல 2வது உங்கள் ஜெபம் என்ன? மரிச்சு போய் இருக்கிறோம் ஆண்டவரே, வசனத்தை அனுப்புங்க. ஆவியானவரே, வசனத்தின் மூலமா எனக்குள்ள கிரியை செய்யுங்க. அதான் சொல்லுவாங்க, சும்மா எழுத்து இருக்கிற வசனம், அதாவது வசனம் இருக்கு, அந்த இடத்துல எழுத்து இருக்கு, அது நமக்குள்ள ஒண்ணுமே கிரியை செய்யாது. அது எவ்வளவுதான் வாசிச்சாலும் எவ்வளவுதான் பிரசங்கிச்சாலும் கிரியை செய்யாது. அதுக்கு பதிலாக அந்த வசனத்தோடு என்ன கிரியை செய்யணும்? ஆவியானவர் கிரியை செய்யணும். அதுதான் லோகோஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க, ரேமா என்று சொல்லி சொல்லுவாங்க. வெறும் எழுத்து வார்த்தை நம்மளை குற்றப்படுத்தும், நம்ம கொன்றும், அவ்வளவுதான். அது நம்ம மாற்றாது. ஆனால் ஆவியானவர் வசனத்தோடு கிரியை செய்யும்போது
நான் உணர்கிறேன், அறிக்கை செய்கிறேன், மன்னிப்பு பெற்றுக்கொள்கிறேன். அந்த வசனத்துல ஜீவன் இருக்கிறதுனால வசனம் நம்மை உயிர்ப்பிக்க ஆரம்பிக்கிறது. 80ஆம் சங்கீதத்துல 2வது கர்த்தரை பார்த்து கேட்கிறாங்க, ஆண்டவரே உடைய வசனத்தை அனுப்பி எங்களை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. அக்கிரமத்துல பாவத்துல மரிச்சு போய் இருக்கிறோம், அதனாலதான் இங்க அவல நிலைமையில நாங்க இருக்கிறோம். வசனத்தை அனுப்பி ஆவியானவர் கிரியை செய்து எங்களை உயிர்ப்பீங்க, அப்பொழுது நாங்கள் உங்களை என்ன செய்வோம்? தொழுது கொள்ள ஆரம்பிக்கும். அங்க வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தினால கடாட்சிக்கும் போது, கர்த்தருடைய நாமத்தினால என்னை நீங்க விசாரிக்கும் போது நாங்க இனிமேல் பின்வாங்கி போகவே மாட்டோம். 2வது சொல்றாரு, நீர் எங்களை உயிர்ப்பிக்கும் போது நாங்க வேற எங்க பக்கமா தொழுது கொள்ள மாட்டோம், உங்களை மட்டும் தொழுது கொள்வோம், உங்க நாமத்தை மட்டும் நோக்கி கூப்பிடுவோம். நம்முடைய ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறான். அதாவது இதுல கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம் என்ன, கர்த்தரையும் கூப்பிடுவேன், வேற யாரையும் கூப்பிடுவேன் என்பது ஆண்டுடைய பிள்ளைக்கு ஒரு அழகு இல்லை. நான் அவரை மட்டும்தான் கூப்பிடுவேன். 123வது சங்கீதத்துல தான் வாசிக்கிறோம், பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரே எங்க கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானின் கையை நோக்கி இருப்பது போல, வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருப்பது போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் அவரையே நாங்கள் என்ன செய்வோம்? நோக்கி இருப்போம். இது நமக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம். அவரை பார்ப்போம், கிடைக்கலன்னா அங்க போயிடுவோம், அவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம், அவர் உதவி செய்யணும், மனுஷன்கிட்ட போயிடுவோம். அதுவும் இல்லை தேவனுடைய பிள்ளைங்க. இவங்க வாசிக்கிறோம், ஆண்டவரே எங்களை உயிர்ப்பீங்க, அப்பொழுது நாங்கள் உங்க நோக்கி கூப்பிட ஆரம்பிப்போம், உங்களை மட்டும் நம்ப ஆரம்பிப்போம், உங்க கூட மட்டும் கேட்க ஆரம்பிப்போம். இல்லாட்டி உலகத்தையும் பார்ப்போம், மனுஷனை பார்ப்போம், கடங்காரங்களை பார்ப்போம், பேங்கை பார்ப்போம், மருத்துவர்களை தேடி போவோம், நாங்கள் உங்களை தேடாம போயிடுவோம். நீங்க எங்களை உயிர்ப்பீங்க, அப்பொழுது உங்களை நாங்கள் தொழுது கொள்ள ஆரம்பிப்போம். 2வது 3வது அந்த சொல்யூஷன் என்ன? இந்த சங்கீதம் 80ஆம் அதிகாரத்துல அவல நிலை நமக்குள்ள இருக்கும்போது, அவமானப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும்போது அவங்க கொடுக்கிற ஒரு சொல்யூஷன் என்ன? 80வது சங்கீதத்துடைய கடைசி வசனம் வாசிப்போம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். 3வது அவர் ஜெபிக்கிற ஜெபம் என்ன? நாங்க திரும்பணும் நினைச்சா கூட எங்களால் என்ன செய்ய முடியாது, திரும்ப முடியாது. வாஞ்சிக்கிறோம். ரோமர் 7ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்லுகிறார் பாருங்க, நல்லது செய்யணுங்கிற விருப்பம் எனக்கு இருக்கு, ஆனா என்னால் என்ன செய்ய முடியல. ஒரு நிர்பந்தமான மனுஷன் நான் எதை விரும்புகிறேனோ அதை நான் செய்ய மாட்டேங்கிறேன், விரும்பாததையே நான் செய்கிறேன். அப்ப சுயபலத்தினால என்னால முடியாது. ஆண்டவர் பார்த்து ஜெபம் பண்றாரு, எங்களை திருப்புங்க ஆண்டவரே, வைராக்கியம் கொண்டு எங்களை திருப்புங்க. 126ஆம் சங்கீதத்துல முதல் 2 வசனமும் வாசிப்போம், 4வது வசனமும் வாசிப்போம் பாருங்க. அதாவது கர்த்தர் திருப்புகிற ஆண்டவர், ஆண்டவர் இருதயத்தை திருப்புகிற ஆண்டவர் எப்படியெல்லாம் செய்கிறாரா? 126ஆம் சங்கீதம் வாசிப்போம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம், அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். 3-4 வாசிப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். நாங்கள் கண்ணீரோடு விதைக்கிறோம், கம்பீரத்தோடு கண்டிப்பா என்ன செய்வோம்? நாங்கள் அறுப்போம் வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவருடைய பல நாமங்களில் இந்த சங்கீதம் 80ஆம் அதிகாரத்துல வெளிப்படுகிற ஒரு நாமம் என்ன? He is our restorer. ஆண்டவர் நம்மை திருப்புகிற ஒரு தேவன். எந்த பக்கத்துல திருப்புகிற? அந்த ரெஸ்டோருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னாங்க, முன்பு இருந்த நிலைமைக்கு நம்மை திருப்புவது. 23ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், அவர் உன் ஆத்துமாவை தேற்றி. ஆங்கிலத்தில் தமிழ் எல்லாம் தேற்றின்னு போட்டாங்க, ஆங்கில பைபிள் எல்லாம் இங்க பயன்படுத்தப்பட்ட இதே வார்த்தை ரெஸ்டோர் மை சோல். என் ஆத்துமாவை மறுபடியும் பழைய நிலைமைக்கு இங்க என்ன செய்யுங்க? நீங்க திருப்புங்க. அப்ப சங்கீதக்காரன் ஆண்டவர் பார்த்து ஜெபிக்கிற ஜெபம் என்ன? எங்க ஆத்துமாவை திருப்புங்க ஏசப்பா. எங்க மனசு வேற எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறது, வேற எதையோ தேடிக்கொண்டிருக்கிறது, உங்க பக்கமா எங்க ஆத்துமாவை திருப்புங்க. அவர் ஆத்தும நேசரா இருக்கிறனால நம்ம ஆத்துமாவை அவர் பக்கமா திருப்புகிறார். அது மாத்திரமே இன்னொன்று ஜெபம் பண்றாரு, முகத்தை எங்கள் மேல என்ன செய்யுங்க? நீங்க பிரகாசிக்க பண்ணுங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு விதத்துல நீங்க என்ன பார்க்கும்போது துக்கத்தோடு கூட பாக்குறீங்க பாருங்க. பேதுரு வைராக்கியமா சொன்னாரு, எல்லாரும் உங்க விட்டு ஓடி போன நான் என்ன செய்ய மாட்டேன், ஓட மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா வசனம் சொல்லுது, அந்த இடத்துல கர்த்தரை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி மறுதலிக்கிறது மட்டுமில்ல, சபிக்கும் தொடங்கிட்டான். அப்ப ஏசாமி உடம்பெல்லாம் காயப்பட்டவரா அந்த சிலுவை பிரயாணத்துல போய் கொண்டு இருக்கிறார். சேவல் கூவுகிறதா அங்கிருந்து ஏசப்பா என்ன செய்யறாரு? திரும்பி பார்க்கிறார். வசனம் சொல்லுது, அந்த பார்வை பட்ட உடனே வேதனையோடு அழுகிறாரு, மனஸ்தாபப்படுகிறார், அழுது கொண்டே இருக்கிறார்.
ஆண்டவர் உயிரோடு எழுந்து வந்து சீஷர்களை சந்திக்கிறதுக்கு முன்னால தனியா பேதுருவை சந்திச்சு அவரை ரெஸ்டோர் பண்ணினாரு, பழைய சீஷனாய் மாற்றினாரு, மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை கூட்டிட்டு வந்தாருன்னு வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் யாரு? என்னை திருப்புகிற ஒரு தேவன். எப்படி திருப்புகிறாரா? அந்த வசனம் சொல்லுது, முகத்தை எங்க மேல என்ன செய்யுங்க, பிரகாசிக்க பண்ணுங்க. ஒரு பார்வை பட்டா போதும். அதான் அந்த ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடல் கொஞ்ச நாட்களுக்கு முன்னால, உங்களுடைய அழகான கண்கள் என்னை கண்டதால முடிந்ததென்று சொன்ன ஒரு வாழ்க்கை நீங்க உயிர்ப்பிச்சிங்க ஏசப்பா. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்துல இருக்க சம்பவத்தை வச்சுதான் அதை பாடுகிறாங்க. அங்க செத்து போன நிலைமையில, ரத்தத்துல, தொப்புள் அறுக்கப்படாம, யாருமே கவனிக்கப்படாம ஒரு வேதனை நிலைமையில் இருக்கிற என்ன உங்களுடைய கண்கள் கண்டது ஏசப்பா, என்ன நீங்க உயிர்ப்பித்தீங்க. அதான் எங்க ஜெபம் பண்றாங்க. எங்களை பாருங்க ஆண்டவரே, சந்தோஷமா எங்களை பாருங்க, இரக்கமா எங்களை பாருங்க, முகம் எங்களை பிரகாசிக்கட்டும். நீங்க இங்க பிரகாசிக்கும் போது வசனம் சொல்லுது, நாங்களே என்ன செய்வோம், நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். ரெண்டே வசனம் மட்டும் வாசிச்சு முடிச்சிருவோம். சங்கீத புஸ்தகத்துல 31ஆம் சங்கீதம் 16வது வசனம். அதாவது கர்த்தருடைய முகம் நம்ம மேல பிரகாசிக்கும் போது நமக்கு விடுதலை உண்டாகுது, நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரின் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்ன ரட்சியும். உடைய முகம் என் மேல பிரகாசிக்க பண்ணும்போதுதான் நான் ரட்சிக்கப்படுவேன். 44ஆம் சங்கீதம் 3வது வசனம். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. அவங்க சுயபலத்தினால் அவங்க விடுதலை ஆகல, நீங்க அவங்க மேல பிரியமா இருந்தீங்க, பிரியமா பார்த்தீங்க, உடைய முகம் அவங்களை பிரகாசிச்சது, அவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவே இல்லை. 3 சொல்யூஷன் இந்த இடத்துல சொல்லுது. ஜெபிக்கிறத உண்மையான ஒரு முடிவு. என்ன ஜெபிக்கிறாங்க? கர்த்தர் நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறாங்க. அப்படி எங்க நீதியை நம்பி நாங்க வரல, எங்களுக்காக சிலுவையில அன்னைக்கு ஏசப்பா சிலுவையில மறிக்கல, வரப்போகிறத நம்பிக்கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு நமக்கு ஏசப்பா மரிச்சு உயிரோட எழுந்துட்டார். அப்ப ஏசப்பா செஞ்சு முடிச்சிட்டார். அவர் நாமத்தின் மேல, அவர் மேல நம்பிக்கை வச்சு எங்களை கடாட்சி தரலும் ஆண்டவரே, எங்களை விசாரிங்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது மறுபடியும் நாங்க பின்வாங்கி போகாத ஒரு வாழ்க்கை நம்ம பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். 2வது, வசனத்தை அனுப்பி எங்களை உயிர்ப்பீங்க ஏசப்பா, வசனத்தினால எங்களை உயிர்ப்பீங்க, அப்பொழுது நாங்கள் உண்மை தொழுது கொள்ள ஆரம்பிப்போம். 3வது, எங்க சுயபலத்தினால திரும்பி வாழவே முடியாது, மனம் திரும்பி வாழுகிற வாழ்க்கை சுயபலத்தினால முடியாது. நீங்கள் எங்களை திருப்பிக் கொள்ளுங்க, உங்க முகத்தை எங்களை பிரகாசிக்க பண்ணுங்க, அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்னைக்கு காலையில் இந்த சங்கீதம் தியானிக்கும் போதுங்க, நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லை, நம்மை சுற்றி ஒரு சில ஊழியர்களை பார்க்கிறோம், ஒரு சில தேவ பிள்ளைகளை பார்க்கிறோம். சத்ரு உள்ள நுழைஞ்சு, காட்டு மிருகங்கள் உள்ள நுழைஞ்சு அழிக்கப்படுவது போல அந்த குடும்பத்தில் புயல் வீசி கொண்டு இருக்கிறது. ஒருவேளை நம்ம குடும்பங்களிலும் ரொம்ப ஈஸியாக பிசாசு உள்ள நுழைஞ்சு நம்ம குடும்பத்தில் சண்டைகளை, வேதனைகளை, உறவினர்கள் நடுவில், சபையில், ஊழியர்கள் நடுவில் அவன் தன்னுடைய திட்டத்தை நடப்பி கொண்டு இருக்கிறான். ஜனங்கள் பரியாசம் பண்ணுகிற மாதிரி ஒரு நிலைமை, நித்தமும் கண்ணீரே ஒரு படுக்கை போல மாறிடுச்சு, அழுக 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 வேதனை இருக்கிற ஒரு நிலைமை, தேவன் கோபம் கொண்டது போல இருக்கிற ஒரு நிலைமை, வேலையெல்லாம் எடுத்து போட்டுட்டாரு, பாதுகாப்பே இல்லாத போல நிலைமை. இதுக்கெல்லாம் காரணம் வேற ஒன்றும் இல்லை, நாங்கள் பின்வாங்கி போயிட்டோம் ஆண்டவரே. இதுக்கெல்லாம் காரணம் வேற எதுவும் இல்லை, உங்களையே நோக்கி பார்த்து கொண்டிருந்த நாங்கள், உங்களை பார்த்து உங்களை கூப்பிட்டு கொண்டிருந்த நாங்கள், உங்களை தொழுது கொண்டிருந்த நாங்கள் வேற எங்கேயோ திரும்பிட்டோம் ஏசப்பா. எல்லாத்துக்கும் மேலே உங்களை நீங்கள் எங்களை பார்க்கும்போது சந்தோஷப்படுகிற மாதிரி எங்கள் வாழ்க்கையில் உங்களை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை எங்களுக்குள்ளே இல்லை சுவாமி. இன்னைக்கு நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம், சுயபலத்தை நம்பி இல்லை, உங்கள் நாமத்தை நம்பி நாங்கள் வருகிறோம். உங்கள் வசனத்தை அனுப்பி எங்களை உயிர்ப்பீங்க சுவாமி. முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி எங்களை வைராக்கியத்தோடு திருப்பி கொள்ளுங்க. தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல எங்களை திருப்புங்க ஆண்டவரே. ஆண்டுகிட்ட கேட்போம், பின்வாங்காத ஒரு வாழ்க்கை, அவரையே நோக்கி பார்த்து அவரை தொழுது கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட விடுவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குற வாழ்க்கையை ஆண்டவர் கொடுப்பாரு. அர்ப்பணிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டு இந்த காலவேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். ஒருவேளை எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும், எங்கள் குடும்பங்களில், எங்கள் சபைகளில், ஆண்டவர் எங்கள் கிறிஸ்துவ சமுதாயத்தில் இன்னைக்கு இருக்கிற அந்த அவல நிலையை எங்கள் முன்னால நிறுத்தி, அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே போகும்போது அன்னைக்கு தேவ பிள்ளைங்க இப்படி ஜெபித்ததை எங்கள் முன்னால் வைக்கிறீங்க ஏசப்பா. இன்னைக்கு எங்களுக்கும் இந்த சூழ்நிலை மாறுவதற்கு ஒரே ஒரு வழி உங்கள் பாதம் மட்டும்தான் சுவாமி. ஜெபிக்கிறவர்கள் எழுமணுமே
ஆண்டவரே தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய சபைக்காக, தன்னுடைய சமுதாயத்துக்காக, தன்னுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களை நீங்க எழுப்பணுமே. எங்களை நீங்க எழுப்புங்க ஆண்டவரே. உங்க பாதத்தை பிடித்து கொண்டு ஆண்டவரே, உங்க நாமத்தை நம்பி, உங்க வசனத்தை நம்பி, நீங்க திருப்பி கொள்ளுகிற உங்களுடைய வல்லமையை நம்பி உம்மிடத்தில் ஜெபிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. திருப்பி கொள்ளுகிற தேவன் நீங்க. யூ ஆர் அவர் ரெஸ்டோரர் ஆண்டவரே. எங்களை திருப்பி கொள்ளுகிற ஒரு தேவன். முந்தின நிலைமைக்கு, அந்த ஆதி நிலைமைக்கு மறுபடியும் திருப்பி கொள்ளக்கூடிய ஒரு தேவன் சுவாமி. இன்னைக்கு அப்படி செய்யுங்க ஆண்டவரே. நம்பி வருகிறோம். அப்படியே வார்த்தையை அனுப்புங்க. வைராக்கியத்தோடு ஆண்டவரே எங்களை திருப்பி கொள்ளுங்க. அப்படியே முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுங்க. நீங்க கொடுக்கிற வெளியேற பெற்ற அந்த விடுதலையை, ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்து மறுபடியும் ஒரு விசை உங்களை மேய்ப்பரா, உங்க சமூகத்தில் சந்தோஷமா இருக்கிற ஆடுகளா, உங்க மேய்ச்சலின் ஆடுகளா எங்களை வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற நாட்கள் நாங்கள் திருப்பி கொள்ளப்பட்ட ஒரு நாட்களா இருக்கட்டும். ஆதி சந்தோஷத்துக்குள்ளாக, ஆதி வைராக்கியத்துக்குள்ளாக, ஆதியில இருந்த அந்த தேவன் மேல் இந்த இளவயதின் சிநேகத்துக்கு மறுபடியும் திருப்பி கொள்ளப்பட்ட நாட்களாய் வருகிற நாட்கள் இருக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.